ஹே பீப்பிள், நான் உங்கள் சஞ்சய் சந்திரு. நம்ம பிரீசி லெப்நெட் பேஜுக்காக இந்த தம்ப்நெயில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம் என்னென்னு. இன்றைக்கி நம்ம பர்த்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். 1998 பிறந்து சக்ஸஸ்ஃபுல்லி 27 வருஷம் வாழ்ந்து முடிச்சாச்சு. ஸோ 30 நெருங்கிறதுக்கு 3 வருஷம் தான் இருக்குன்றதும் கொஞ்சம் பீதியாக தான் இருக்கும்னே வச்சுக்கோங்க லைஃப்பில். ஸோ நம்ம பர்த்டே வந்துருச்சு. ஸோ எப்படி செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ முன்னாடி நமக்கு ஒரு ஜோஷ் இருக்கும், எப்போ பர்த்டே வந்தாலும் அப்பாடா நமக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும்ன்றதெல்லாம் தாண்டி போய் இப்போ பர்த்டேஸ்லாம் வந்தால் எப்படி இருக்குன்னா, இன்னும் ஒரு வருஷம் நம்ம கடந்துட்டோம், இன்னத்தை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம், ஏது சாதிச்சிருக்கோம், அப்படி இப்படின்னு அப்படியே ரொம்ப யோசனையாகவே நமக்கு ஓடினே இருக்கும். ஸோ இப்படி தான் எனக்குமே ஓடினு இருந்துச்சு. ஸோ என்னோட 27வது பர்த்டே பிறந்தநாள் செலிப்ரேஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நைட்டே நாங்கள் பார்த்தீங்கன்னா, நான் யாரையுமே கேக் வாங்க விட மாட்டேன், நானேவே ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் தான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ யூஸ்வலாக ஐஸ்கிரீம் கேக் அது இதுன்னு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எப்பயுமே பர்த்டே பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரட்டாசியில் வருமா. ஸோ அதனால் எக்லெஸ் கேக்கு இல்லைனா ஐஸ்கிரீம் கேக் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு 2-3 வருஷமாகவே நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் கேக் ஐபேக்குள்ளேருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்ததுனால இந்த வருஷம் நாங்கள் என்ன முடிவு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சின்னதாக சாக்லேட் கேக் சொல்லிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நல்லா இருந்துச்சு, டிசைனும் சூப்பராக இருந்தது. ப்ரௌனி ஸ்டுடியோவில் தான் வாங்கியிருந்தேன். பட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, சாப்பிட்டோன்னே உடனேவே திகட்டிடுச்சு. எனக்கே சாக்லேட் பிடிக்காமல் போக ஆரம்பிச்சிச்சு. அடடா, இவ்வளோ வருஷமாக பர்த்டேக்கு ஒன்று நம்ம ஆசையாக வச்சுருந்ததே நமக்கு இப்படி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ரொம்பவே வளர்ந்துட்டோம் போலன்னு அப்போ தான் எனக்கே ஃபீல் வந்துச்சு. ஸோ நைட்டு கேக் கட்டிங் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு காலையில் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு லேட் ஆகிடுச்சு தான் தூங்கி எந்திரிக்கவே. ஸோ எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா அழகாக டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா குளிச்சுட்டு வந்து டிஃபனை சாப்பிட்டுட்டு, ஸோ வெளியில் வாங்கினது தான் இட்லி, பொங்கல், வடை, அதுக்கப்புறம் மசால் வடை, கேசரி, இது எல்லாமே இருந்துச்சு. நல்ல ஒரு சைவ உணவகமாக நம்ம சாப்பிட்டாச்சு. ஸோ ஏதாவது பாயா இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்ணுன்னு தான் ஆசையாக இருந்தது. சரி கோவிலுக்கு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வெஜ்ஜே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி காலேஜ் இருந்தது, அவள் போயிருந்தா. எங்கள் அப்பாவுக்கும் ஏதோ வேலை இருந்ததுனால நானும் என் தாயாரும் கிளம்பி போயிருந்தோம். ஸோ முடிச்சுட்டு லஞ்சுக்கு எங்கள் ஃபாதர் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் 2 பேர் கிளம்பி எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, டி நகர் பெருமாள் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். ஸோ வடபழனி கோவிலுக்குலாம் கூட போயிருக்கலாம். ஸோ அது நாங்கள் யூஸ்வலாக போகிற கோவில். இப்போ எனக்கு எப்பயுமே பர்த்டே வந்து கரெக்டாக புரட்டாசியில் வருமா, என்னமோ அந்த பெருமாளுக்கும் எனக்கு ஒரு கனெக்ஷன் பக்தி ரொம்பவே இருக்கும். ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி அங்கேயே போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருந்தோம். கரெக்டாக வந்து 12க்கு நட திறப்பாங்க. ஸோ காலையில் வந்து கொஞ்ச நேரம் மூடி நடுவில் அபிஷேகம் இதெல்லாம் முடிச்சுட்டு திறப்பாங்க போல். ஸோ கரெக்டாக கூட்டமும் ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணல. நாங்கள் போய் ஒரு 2 மினிட்ஸில் கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் எங்கே ஆட்டோவில் போயின்னு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டிடிடியோட கோவிலே வந்து இது வந்து பெருமாள் கோவில். இதுலேயே பெருமாள் தாயார் 2 பேருமே இருப்பாங்க. பட் தாயாருக்குன்னு தனியாக ஒரு கோவிலை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நான் லாஸ்ட் டைம் தனியாக டி நகர் வந்தப்போ நான் வந்து பார்த்துட்டு போயிருந்தேன். ஸோ எங்கள் அம்மா வரல. ஸோ அவங்களே கூட்டின்னு இந்த கோவிலுக்கும் நம்ம வந்துடணும் ஒரே நாளில் அப்படின்னு அந்த கோவிலை பார்த்து முடிச்சோடனே அப்படியே ஆட்டோ வச்சு இங்கேயும் கிளம்பி வந்துட்டோம். ஸோ இந்த கோவில் ரொம்ப அழகாகவே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் நம்ம கிளம்பி வந்த மாதிரி ஒரு ஆந்திரா ஸ்டேட்டில் இருக்கிற ஃபீல் அளவுக்கு நமக்கு வரும். ஸோ கோவிலே ஒரே நிசப்தமாக அமைதியாக இருக்கும். ஸோ அந்த பெருமாள் கோவில் அளவுக்கு ரஷ் எல்லாம் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கும்பிட்டு வெளியில் வர்றது இது வந்து டிப்பிக்கல் கோவில் மாதிரி இருக்கும். ஸோ டி நகர் பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தில் ஒரு ஓரத்தில் வச்சுருக்க மாதிரி இருக்கும். இது வந்து டிப்பிக்கல் கோவில் கர்ப்பகிரகம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயும் நல்லா கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் பர்த்டேக்கு எல்லா கோவில் போடுற ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, போத்தீஸ் பொட்டிக் தாங்க வந்திருக்கோம். ஸோ என் பர்த்டே ஷாப்பிங்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கிடையாது, என் பர்த்டே ஷாப்பிங் ஸ்பென்சர் இதில் எல்லாமே நாங்கள் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ சும்மா இந்த கோவில் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் ஹெவியாக டிஃபன் சாப்பிட்டு வந்ததா. ஸோ பசி இல்லை. சரி இங்கே சுற்றி கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம லஞ்சுக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணின்னு இருந்தோம். எங்கள் அப்பா வந்து ஜாயின் பண்ணிப்பாருன்னு. ஸோ நான் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கீழே சாரீ செக்ஷன்லாம் பார்த்துன்னு இருந்தாங்க. ஸோ போத்தீஸ் பொட்டிக் பற்றி நான் ப்ரொமோட் பண்ணுறேன்லாம் இல்லை, எதுவும் ஆடுக்கெல்லாம் யாருங்க காசு தரா. ஸோ அவங்க வந்து இந்த வாட்டி என்ன ஒரு ஐடியா பண்ணியிருந்தாங்கன்னா, நாங்கள் என்ட்ரன்ஸில் நுழையும் போது இந்த மாதிரி ஒரு கூப்பன் கொடுத்துருந்தாங்க. அது வந்து இன்னும் லாட்ரி டிக்கெட், கோல்டன் டிக்கெட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி கஸ்டமர்ஸ்க்கு தான் ஏதோ அப்படின்னு பார்த்தா, இந்த கடையில் உங்களுக்கு யார் பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்க அந்த பர்சனுக்கு நீங்கள் இந்த டிக்கெட் கொடுத்தீங்கன்னா இதை வச்சு அவங்க வந்து மணி கலெக்ட் பண்ணிக்கலாம் அவங்க சேர்த்து வச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. பர் டிக்கெட்டுக்கு 50 rupees மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் வர ஒரு கஸ்டமர்ஸ்க்கும் ஒன்று கொடுத்துட்டே வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அதையும் வாங்கி ஸோ எங்களுக்கு வந்து அழகாக ஒருத்தர் வந்து நல்லாவே எல்லாத்தையுமே எங்களுக்கு காமிச்சு நல்லா பொறுமையாக எல்லாமே பண்ணார். ஸோ அவருக்கே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அவருக்கு ஒரே சந்தோஷம். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல போல் நான் அவர் கொடுப்பேன்னு சொல்லி. ஸோ கொடுத்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே கீழே அப்படி இப்படி கொஞ்சம் ஷாப்பிங் வேலைகள்லாம் ஓடிச்சு என் தாய்க்கு. ஸோ முடிச்சுட்டு இந்த கடையில் எக்ஸ்கலேட்டர்லாம் தலை இடிக்கிற அளவுக்கு ரொம்ப கிட்டவே போட்டு வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் என் தலை இடிக்கலை, அவ்வளோ கேர்ஃபுல்லாக நான் போயிட்டேன். ஸோ ஈஸியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் பேஸ்மெண்ட்டுக்கு வந்தால் இங்கே வந்து ஆக்சசரிஸ், இந்த ஜுவல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. ஸ்டேஷனரிலேருந்து எல்லாமே வாட்ச்சு இந்த மாதிரிலாம். ஸோ அங்கேயும் கொஞ்சம் பர்ச்சேஸ் ஓடிச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் வாங்கின 2 பில்லுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ செடி
செடி அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான், தாயாருக்கு ஒரே சந்தோஷம், சொல்லவே தேவையில்லை. அவங்க பார்த்தீங்கன்னா எது வேணால் நீங்களே 2 செலக்ட் பண்ணிக்கலான்ட்டாங்க. ஒரே குஷி. அந்த ஷாப்பிங் பண்ணது கூட குஷி இல்லை, என் பர்த்டே எதுவுமே ஷாப்பிங், அது வேறு விஷயம். ஸோ அது கூட குஷியாகலாம். அந்த 2 பூக்கு வச்சு அந்த செடிக்கு ரொம்பவே அவங்க சந்தோஷமாயிட்டாங்க. ஒன்று வந்து ஜாதி மல்லியும், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இட்லி பூ அப்படின்னு ஒரு டைப் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வாங்கின்னு வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரே குஷியாக இருந்தது. ஸோ அவங்க வாங்கிட்டு செடியும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ பண்ண ஷாப்பிங்லாம் விட செடி ஷாப்பிங் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ மாடி கார்டன்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன், அதை வேறு நாங்கள் கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த கார்டனையும் நாங்கள் வந்து காட்டுறோம், என்னென்ன செடியெலாம் நாங்கள் வச்சுருக்கோம், இப்போ என்ன ஆட் ஆகிருக்குன்னு சொல்லி. ஸோ பாவம் புரட்டாசி டைம், என் தாய்க்கு வந்து வெஜ்ஜு தான். ஸோ வேறு எங்கேயும் போல், ஆப்போசிட்டில் போத்தீஸ் போட்டிக்கு ஆப்போசிட்லேயே பார்டர் குற்றாலம் பார்டர் கடை அப்படின்னு ஒரு கடை இருக்கும். ஸோ யூஸ்வலாக நாங்கள் இங்கே வருவோம் தான். ஸோ பர்த்டேக்கு இங்கேயே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் மட்டும் வந்துட்டோம். எங்கள் அப்பா வேலை இருக்குன்னு ஜாயின் பண்ண வேலை கடைசி வரைக்கும். சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு 2 பரோட்டா வாங்கி தள்ளிட்டு, மீல்ஸ் இல்லை போல் அவங்க கேட்டது. நான் வந்து மட்டன் பிரியாணிக்கு சொல்லிக்கிட்டேன். நல்லா பீஸ் எல்லாம் பஞ்சு போல் வெந்திருந்தது. அண்ட் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இங்கே யூஸ்வலாக வரும்போது நான் வந்து இந்த சிலோன் பரோட்டா, இந்த மாதிரி முட்டை லாப்பா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே பிரியாணி கிரேவிங்ஸாக இருந்தது பர்த்டே எதுவும். ஸோ நல்லா மட்டன் பிரியாணி, ஏன்னா நமக்கு பரோட்டாஸ் இல்லை, தாய்க்கு தான் இருந்துச்சு. ஸோ அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நான் பிரியாணி 65 இதெல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டேன். கடைசியாக டெசர்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு ஜிகிர்தண்டா இருந்தது. ஸோ வெளியிலேயே கடை, ஸோ சொன்ன ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அது ஸ்பெஷல் ஜிகிர்தண்டான்றதுனால அதில் வந்து மேலே பாசுந்தி இதெல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது சாப்பிடும் போதே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்பயுமே எங்களுக்கு அந்த கர்ஃப்யூ டைம் இருக்கும். என்னென்னா நாங்கள் காலையில் எந்திரிச்சு மத்தியானமாக சுற்ற ஆரம்பிப்போம், ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு டியூஷன் இருக்கும். ஸோ எப்பயும் போல் டியூஷனுக்கு முன்னாடி வந்துடணும். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. ஸோ அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ப்ளஸ் என் தங்கச்சியும் காலேஜ்லேருந்து வந்து எல்லோரும் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு, ஸோ நைட்டு டின்னருக்கு எல்லோரும் போகலான்னு. ஸோ இப்போ தான் எங்கள் அப்பாவும் ஃப்ரீயானார். ஸோ 4 பேராக குடும்பமாக ஒரு இடத்துக்காவது போவோம்னு சொல்லி நாங்கள் கிளம்பி காரில் போயின்னு இருக்கோம். ஸோ எப்படியோ கார் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. கேபில் போகிற வேலை, ஆட்டோவில் போகிற வேலைலாம் மிச்சமாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் எங்கே கிளம்பி போயின்னு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பழைய ஒரு ஹோம் கிரவுண்டு அப்படின்ற மாதிரி ஒரு இடம் தான். முன்னாடி நாங்கள் அண்ணா நகரில் தான் ஒரு 3-4 வருஷம் வாழ்ந்தோம். ஸோ ஸ்கூல் படிச்சிருந்தப்பெல்லாம் ஸ்கூலிங்கெல்லாம் இங்கே தான் நடந்தது. வேலம்மாள், SBOA இதெல்லாமே. ஸோ ஒரு நாஸ்டாலஜிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ணா நகரை. ஸோ இங்கே நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிளென்ஸ் பேக் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். யூஸ்வலாகவே இவங்க வந்து எப்போ டின்னர் போனோன்னாலும் ஒன்று சைனீஸ், இல்லைனா இந்த பிரியாணிகள், இல்லைனா அப்படியே இட்லி தோசை, எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை தான் இவங்க 2 பேர் சாப்பிட்றதுக்கே இருப்பாங்க. ஸோ ஆனால் நாங்கள் இந்த வாட்டி எங்கள் ப்ரிஃபரன்ஸுக்கு தான் நாங்கள் கூட்டின்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்போ தான் இவங்கெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கிளென்ஸ் பேக் ஹவுஸ் தான் வந்திருக்கோம் அண்ணா நகரில். ஸோ 4 பேரும் வந்து ஜாலியாக மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் செட்டில் ஆகிட்டோம். ஸோ நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு வந்தோம் போல். எங்களுக்கு அப்புறமா வந்தவங்களுக்குலாம் இடம் இல்லை, கீழே அனுப்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் கேங்காக வந்திருந்தாங்க, ஃபேமிலியாகவும் வந்திருந்தாங்க, கப்புள்ஸாகவும் வந்திருந்தாங்க, எல்லாம் கையில் பொக்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தோம். ஸோ யூஸ்வலாக இருக்க மாதிரி சைனீஸ் மெனுலாம் இல்லாமல், ஸோ நாங்கள் வந்து ஸ்டார்டர்ஸ்க்கு ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறமா வந்து இது ஸ்டார்டர்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ளூ மொய்ட்டோ, அதுக்கப்புறம் மின்ட் மொய்ட்டோ, அதுக்கப்புறமா லெமன் ஐஸ் டீ இதெல்லாமே சொல்லியிருந்தோம். ஸோ ஆளுக்கு ஒன்று. ஸோ எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் சேர்த்து ஒன்றத்தை ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ நிறைய சுகர் குடிக்கக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அவங்க ஒன்று வாங்கிக்கினாங்க, நானும் என் தங்கச்சி ஒன்று வாங்கிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டர்ஸ்க்கு வந்து பன்னீர் ஃபிங்கர்ஸ் வந்து அவங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம், பெரிய பெரிய பன்னீர் ஃபிங்கர்ஸ். ஸோ அதை அவங்க சாப்பிட்டாங்க. நாங்கள் வந்து அதுலேயே வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் சொல்லி சாப்பிட்டுருந்தோம். ஸோ நல்லா கிறிஸ்பியாக வந்து மேலே வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் இதுவெல்லாம் கோட்டிங்கெல்லாம் போட்டு செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. அப்புறமா மெயின் கோர்ஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் என் தங்கச்சி வந்து சிக்கன் லசானியா ஷேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வெஜ் பிட்சா, எங்களுக்கு ஒரு நான்வெஜ் பிட்சா, இதெல்லாமே சொல்லியிருந்தோம். எங்கள் அம்மா எங்கே வந்து சாப்பிட்டாலும் நீ செய்கிற பிட்சா அளவுக்கு வரலன்னு சொல்லுவாங்க. மீதி பேருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும்னு சொல்லலாம். இவங்களெல்லாம் நான் பழக்கி வச்சுருக்கேன் நினைக்கிறேன். ஸோ நான் செய்கிற டேஸ்ட் தான் நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்க மைண்டில் ஓடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏன்னா நான் ஈஸ்ட் போட்டு செய்கிற பீட்சாவே அவங்க சாப்பிட்ருக்காங்க. இது வந்து நாங்கள் சார்டோ பீட்சா ஆர்டர் பண்ணியிருந்தோம் இங்கே. ஸோ அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. அண்ட் இந்த கடையை பற்றி சொல்லியே ஆகணுங்க. மீதி சென்னையில் இருக்கிற கேஃபேஸ் எதுலெல்லாம் தர போர்ஷன் சைஸை விட ஜாஸ்தியாகவே தருவாங்க. ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதை விட ஹாஃப் தான் வந்து இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து லசானியாலாம் ஒரு பீஸே வந்து சின்ன பீஸ் தான் தருவாங்க, 600-700 சொல்லுவாங்க. பட் இந்த கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 250-300 எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அண்ட் ஸ்டார்டர்ஸ் எல்லாமே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் இங்கே நானே தங்கச்சிலாம் அடிக்கடி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோடலாம். இதுதான் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு ஃபஸ்ட் டைம். அவங்களுக்கு எப்பயுமே எதையாவது சாப்பிட்டுட்டு இதுக்கு பதிலாக அண்ணா நகரில் கார்த்திக் டிஃபன் சென்டருக்கு போயிருக்கலாம், A2B போயிருக்கலாம், இதே மாதிரி அவங்க சொல்லினே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு நீங்கள் நாங்கள் எந்த ஆப்ஷன்ஸோ விடலை, இதை தான் அவங்க டின்னர் அப்படி சொல்லி கொடுத்துட்டோம். அவங்க
வெஜ் பீட்சா ஃபஸ்ட்டே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் எங்கள் பீட்சாலாம் வந்தது. ஸோ நாங்கள் வந்து ஸ்மோக்டு சிக்கன் பீட்சா சொல்லியிருந்தோம். ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு டெசர்ட் இங்கே நிறையவே இருக்கும். மஃபின், கப் கேக்கு, ரெட் வெல்வெட் கேக்கு, பை, இது எல்லாமே டார்ட் எல்லாமே விற்பான். கம்மி ரேட்டுக்கும் விற்பான். நாங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி இங்கே ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி பர்த்டே கேக் சாப்பிட்டதே ரொம்ப சுகர் ரஷ்ஷாக இருந்தது. பட் டெசர்ட்டுக்கு ஏதாவது சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஐஸ்கிரீம் கடை இருக்குது. ஸோ அதுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு நடுவில் நாங்கள் வந்து சாப்பிட்ற வேலைகள்லாம் ஆறாமற ஓடி இருந்தது. ஸோ என் தாய் பார்த்திங்கன்னா எல்லாமே இன்னும் தின் க்ரஸ்ட் பீட்சா மட்டும்தான் இங்கே விற்பாங்களா அப்படின்லாம் ஒரே கொஷின்ஸு. ஏன்னா வீட்டில் வந்து நான் வந்து செய்கிற டோலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டாப்பிங்கில் தான் ஒரு காமெடியே நடந்ததுன்னே சொல்லலாம். ஸோ டாப்பிங்ஸ் போட்டு சாப்பிடுமா, அப்போயே உனக்கு டேஸ்ட்டு பிடிக்குதா பார்க்கலாம் அப்படின்னா அவங்க டாப்பிங்ஸை போட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் தெரில, அது போட்டா மாதிரியே அப்படின்னாங்க. ஸோ நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாதுங்க, நம்ம ப்ரிஃபரன்ஸுக்கு நமக்கு பிடிச்சதா. ஸோ நல்லா சாப்பிட்டோம். ஆனால் வாங்கின டிஷ்ஷஸ் எல்லாமே நல்லாவே காலி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அண்ணா நகர் சைடு சுற்றின்னு இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். கிளென்ஸ் பேக்கோஸ். இது வந்து ஃபஸ்ட்டு அண்ணா நகரை விட பெங்களூரில் தான் நான் இதை ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஸோ கடை பார்க்கும்போது வெளில பளிச்சுன்னு ஒரு பங்களா, வெள்ளை கலர் பங்களா மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தப்போய் நான் போகணுன்னு நினச்சினே இருந்தேன். அப்புறமா தான் பார்த்தா சென்னையில் பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ ஓப்பன் பண்ணதுலேருந்தே நாங்கள் நிறைய வாட்டி வரோம். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர்றது இதெல்லாம் வந்து இங்கே சாப்பிட்ற வேலைகள்லாம் நல்லாயிருக்கும். மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால ஸோ வடபழனி, அண்ணா நகர் இதெல்லாம் ஈஸியாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நாங்கள் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு சுற்றுற வேலையெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா கீழே போனீங்கன்னா பேஸ்ட்ரிஸ், டெசர்ட் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. சரி அப்படின்னு சுற்றி பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட டெசர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஐபேக்கோ இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கிரேவிங்ஸாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி ஐபேக்கோ கேக் யூஸ்வலாக வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அது வாங்காததுனால சரி ஐஸ்கிரீமாக போய் சாப்பிட்டு வருன்றதுக்கு தான் போயிருந்தோம். இங்கே போய் பார்த்தா எங்கள் அப்பா வந்து பிளாக் கரண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆர்டர் பண்ணார். அவன் பார்த்தா ப்ளூபெரி சீஸ் கேக் ஃப்ளேவர் எடுத்து கொடுத்தான். உடனே அதை என் தங்கச்சி வாங்கினு எங்கள் அப்பா பிளாக் கரண்ட் வாங்கிக்கினார். நான் வந்து யூஸ்வலாகவே எப்பயுமே வந்து ஐஸ்கிரீம்ஸில் எனக்கு ஃபஸ்ட் டைம் ரொம்ப குவாலிட்டியாக ஃபீல் ஆனது வந்து இந்த கடை தான். ஒரு பஃபே மாதிரி ஃபீல் ஆனது. ஸோ நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் எங்கள் அப்பா ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போனப்போ நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஐபேக்கோ ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ யூஸ்வலாக நம்ம ஐஸ்கிரீம் வந்து இந்த கோன் ஐஸ், அதுக்கப்புறம் குச்சி ஐஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருந்தோம். இதுக்கப்புறம் தான் ஒரு ப்ரீமியம் ஐஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா தான் மேக்னம்ன்ற ஒரு விஷயமே வந்தது. ஸோ அதையும் சாப்பிட்டு அதுவும் இந்த குவாலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி ஸ்விஸ் சாக்லேட் மேலே ப்ரௌனி, அதுக்கப்புறமா இந்த சாக்லேட் சாஸ் இது எல்லாத்தையும் போட்டு தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இப்படி தான் என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் போச்சு. ஸோ இந்த என்னோடய ஷாப்பிங் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இதுதான் என் பர்த்டே. ஸோ இந்த வீக்கெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ October 3 தான். ஸோ எல்லாத்தையும் முடிச்சு செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.